ஹாய், நான் இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க வடகரி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல்லாம் வடகரி குழம்பு வைப்பாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதை நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இதுக்கு கடலைப்பருப்பு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு பாசிப்பருப்பு இதோட சேர்த்து போடலாம், துவரம்பருப்பு சேர்த்து போடலாம், போட்டு நம்ம அரைக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான். என்ன கடலைப்பருப்பு இது இந்த வடைக்கு அரைக்க வேண்டியது. இதெல்லாம் இந்த பெருஞ்சீரகம் வடைக்கு போட வேண்டியது தான். இதெல்லாம் குழம்புக்கு இந்த மூணும் பிளஸ் உப்பு போட்டு போடுறது வடைக்கு அரைக்கிறது. சரி, அப்ப இது குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கிரேவி இது பண்றதுக்கு டொமேட்டோ பியூரி, இது புதினா கொத்தமல்லி வாசத்துக்கு, தாளிக்க பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம். இதுக்கு போடுற காரத்துக்கு நம்மளுடைய காரப்பொடி, இது கரம் மசாலா பொடி, காரப்பொடியா குழம்புப்பொடி, இது கரம் மசாலா பொடி, தேவைக்கான உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். இதுதான். இப்போ நான் இதை அரைக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மணி நேரம் ஊற வச்சு. ஆமா, இது நீங்க 2 மணி நேரம் ஊற வச்சு சாஃப்டாவும் அரைச்சிக்கிட்டு நம்ம போடலாம். இல்ல நம்ம ஆமாவோட மாதிரி 1.25 மணி நேரம் ஊற வச்சு அப்படியும் போடலாம். நல்லா ஹெல்த்தி குழம்பு ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை பாசிப்பருப்பு, துவரப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு இது மட்டும்தான் போட்டிருக்கோம். இது சாஃப்டா வேக வச்சா நம்ம வடையா சாப்பிட முடியாது, குழம்புக்குள்ளதான் போடணும். இல்லை நம்ம வடை மாதிரி தட்டி போட்டோம்னா நீங்க பெருசா தட்டி போடாதீங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பக்கடா மாதிரி அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுடலான்னு பாக்குறேன். சரி, சரியா? இது இப்போ ஏன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக நீங்கள் போட்டாலும் நம்ம குழம்புக்குள்ளே போடும்போது அது ஊறத்தான் செய்யும். சரியா? அதனால் தேவையான தண்ணி கூடனாலும் பரவாயில்ல. சோம்பு இறக்கும்போது அப்படியே ஒரு சுற்றி இறக்கிறேன். நான் இதை அரைச்சி நான் கூட இந்த பார்த்தீங்களா, நம்ம ஆமாவோடைக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக போடுவோம். என்ன நான் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் சீத்தத்தை. என்ன இதை பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு பெருஞ்சீரகம் உப்பு போட்டு அரைச்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இனிமே இதை நீங்கள் இது வடையாக போடாமல் அப்படி கொஞ்சம் கிள்ளி பக்கடா மாதிரியோ குட்டி குட்டியாக குழம்புக்கு போடுற மாதிரி நல்லா வெந்துருச்சு. அதாவது இது நம்ம ஆமா வடை மாதிரி நல்லா கொஞ்சம் ரெட் கலர் கோல்டன் கலராக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குழம்புக்குள்ளே போட போகிறோங்கிறதுனால உள்ளுக்குள்ள நல்லா வெந்திருக்கணும், அவ்வளவு இருந்தால் போதும். இப்போ இதை நான் எடுத்துடுறேன். ஏன்னா இது இன்னொரு ப்ராசஸ் இருக்குங்கிறதுனால அதுக்காக வேகாமலாம் எடுக்க வேண்டாம். அதுக்கு இப்படி குட்டி குட்டியாக போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். வடகரியில் நம்ம வடையை செஞ்சு வச்சாச்சு. நான் பாருங்க கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும்போதே எடுத்துட்டேன். இது உள்ள நம்ம அதனால தான் இது குட்டி பீஸாக போடுறது, பக்கடா மாதிரி போடுறதுக்கு காரணம் நல்லா உள்ளுக்குள்ள வெந்துடணும். ரொம்ப ஒன்றும் அதுக்குன்னு மெனக்கடணும், கோல்டன் கலர் வரட்டும்னு உட்காந்துக்க வேண்டியது இல்லை. எடுத்துடலாம். சரியா? இப்போ சட்டி சூடாயிருச்சு. நான் எண்ணெயை போடுறேன். இது இது குழம்பு தாளிக்கிறதுக்கு. சில தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க. அதெல்லாம் எனக்கு அது போடணும்னு தோணலை. பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த சோம்பு போட்டுட்டேன். எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வரணுங்கிறது கிடையாது, ஆனால் நல்லா வேகட்டும். நல்லா
கலர் சேஞ்ச் ஆகி வெந்திருக்கு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். இது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கீங்க. அந்த பூண்டோட ஸ்மெல்லாம் வெங்காயத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். இது மஞ்சத்தூள் போட்டாச்சு. குழம்பு பொடி இதில் வடையில் வந்து காரம் இருக்குங்கிறனால இது ஒரு அளவாக போட்டால் போதும். கரம் மசாலா தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து இப்போ தக்காளி நல்லா வெந்து குழம்பாகட்டும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இது வந்து இப்போ தக்காளி பழம் நல்லா வெந்துருச்சு, வெந்து இதாக இருக்குது. இப்போ இதில் வந்து இதை போட்டு பெரட்டின மாதிரி போடுறத காட்டிலும் தேங்காய் பாலை ஊற்றிடும். முதல்ல நாங்கள் சொல்லும்போது தேங்காய் பால் சொல்லலை, மறந்துட்டோம். இப்போ இது வந்து நல்லா இது ஒரு கொதி வரட்டுமா? இது கொதி வரட்டும். அந்நேரம் இதை போட்டுருவோம். இப்போ குழம்பு நல்லா கூப்பிடுறோம். இவ்வளோ திக்னஸ் இருக்கட்டும். என்ன திக்னஸ் இது வந்து நீங்கள் இப்போ தோசை ஊற்றி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது சப்பாத்திக்குனா இவ்வளோ கிரேவி இருந்தால் நல்லாயிருக்கும். புதினா இருந்துச்சுன்னா புதினா போட்டுக்கோங்க. நான் ஆண்டி முழுசாக போட்டேன், கட் பண்ணி போட்டுக்கோங்க. வழக்கமாக உங்களுக்கு கட் பண்ணி போடுவீங்க எனக்கு தெரியும். அதனால் இப்போ இந்த நேரத்தில் இந்த பக்கடா வடையை போடுறீங்க. வடையை போட்டு அவ்வளோதான். வடையை போட்டது எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துட்டு உடனே ஊற்றி சாப்பிடாதீங்க, கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் ஊறட்டும். ஆமாம், ஊறினாதான் இது கொஞ்சம் சேர்த்து போட்டு பாருங்கள். போதும்னா நிறுத்திடுங்கம்மா. போதும்மா? போதும் நினைக்கிறேன். ஃபுல்லாகிடுச்சு. உங்களுக்கு இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வெந்நியை கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு போட வந்து அந்த குழுகுழுன்னு போயிடும். அதனால அது வேண்டாம். சரி, அமர்த்திடலாம். இது 2 ப்ராசஸாக நம்ம செய்கிறதுனா கூட செய்கிறதுக்கு ஈஸியானது தான். ஒன்றும் வந்து பிரமாதமான இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. ஒரு குழம்பு பொடி, தக்காளி பழம், கரம் மசாலா, அவ்வளவுதான் நம்ம சேர்த்துருக்குறோம். ஆனால் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோசைக்கு செட் தோசைலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஊத்தப்பத்துக்கு வந்து அதுக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு வந்து இந்த கரம் மசாலா போடாமல் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டதுனால சாதத்துக்கு வந்து சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்.